ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்கள் கூட குமிழி பக்கத்தில் இருக்கிற மங்களாதேவி அம்மன் கோயில், அதாவது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த கோயிலை திறப்பாங்களாம். இந்த கோயில் குமிழிலிருந்து நம்ம தேக்கடிக்கு போகிற வழியில் ஒரு பக்கமாக இது மலை மேலே உச்சிக்கு போகுது. இந்த கோயிலுக்கு நம்ம ஜீப்பில் தான் போக முடியும். பாதையும் ரொம்ப குறுகலாக இருக்கும். நடந்து போகிறவங்களும் நடந்து போகிறாங்க. ஜீப்பில் போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகுது. அதாவது நிறைய ஜீப்பு போகிறதுனால அந்த டிராஃபிக்னால் ஒரு 1 ஹவர் ஆகுது. 10லேருந்து 15 கிலோமீட்டர் இருக்குது. அது அந்த உயரத்தில் அந்த கோயில் இருக்குது. நாங்களுமே கொஞ்சம் தூரம் ஜீப்பில் போயிட்டு அப்புறம் நடந்து போனோம். நடந்து போய் நாங்களுமே வீட்டிலேருந்து ஒரு 4:30 5 மணிக்கு கிளம்புனவங்க. மேலே கோயிலுக்கு போய் சேரும்பொழுது எங்களுக்கு 8:30 மணி ஆயிடுச்சு. போய் சேர்ந்துட்டு கூட்டம் அந்தளவுக்கு கூட்டம் இருந்தது. டிராஃபிக் இருந்ததுனால அவ்வளோ லேட் ஆயிடுச்சு. ஒரு வழியாக நாங்கள் கோயிலுக்கும் போயாச்சு. அங்கே பார்த்திங்கன்னா 2 கோயில் இருக்குது. அதாவது தமிழ்நாட்டு மக்கள் வழிபடுறதுக்கு ஒரு கோயில் வச்சு வழிபடுறாங்க அம்மனை, மங்களாதேவி அம்மனை. அதே மாதிரி கேரள மக்கள் வழிபடுறதுக்கும் கோயில் வச்சு வழிபடுறாங்க. ரொம்ப விசேஷமான கோயில் அப்படிங்கிறதுனால அந்தளவுக்கு கூட்டம் எக்கச்சக்கமாக வருது. நம்பிக்கை இருக்குது இந்த கோயில் மேலே ஜனங்களுக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அங்கே அன்னதானம் கொடுக்குறாங்க. அதாவது திருப்தியாக எவ்வளோ ஜனங்கள் அந்த ஈவினிங் வரைக்கும் வந்துகிட்டே இருப்பாங்களாம். எல்லாருக்குமே அன்னதானம் போயிட்டே இருக்குது, கொடுத்துட்டே இருக்காங்க. மருத்துவ முகாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. போலீஸ் செக்யூரிட்டியுமே ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா நீட்டாக எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. எனக்கு இது புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல இந்த முறை இந்த கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கக்கூடிய கோயில் இது. முடிஞ்சால் கண்டிப்பாக எல்லோரும் போய் பாருங்கள், அம்மனை தரிசனம் பண்ணுங்கள். கண்ணகி மதுரையை எரிச்சிட்டு இங்கே இங்கேருந்து விண்ணுலகம் சென்றதாக சொல்கிறாங்க. நல்லா இருந்தது, மனசுக்கு திருப்தியாக இருந்தது. தேங்க்யூ.